ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பொடலங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுபட்டோடனே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினோன்னே 1/4 கிலோ அளவுக்கு பொடலங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடலங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சு வேக வைங்க. காய் நல்லா வெந்து வரணும். தண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க. தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க. கலவை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனோன்னா தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடலங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.